உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரானில் வந்து அடுத்த ஒரு பெரிய மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான போர் வந்து 4வது நாள் வந்து நடந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் அடித்து தாக்குறாங்க. அமெரிக்கா அரண்டு போயிருக்குது. இந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக கிம் ஜாங் உன் நானும் வர்றேன் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னதா இப்போ பரபரப்பான செய்தி வருது. ஒரு குண்டு போட்டோன்னா இஸ்ரேல் காலி அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டிக்கிட்டு வர்ற கிம் ஜாங் உன் வந்துட்டார்னா ஈரானை ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தில் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு வல்லரசாவோட மாறிடுங்கிற மாதிரி ஒரு பரவலாக பேசப்படுது. இந்த நிலையில் ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இது 3ஆம் உலக போராக மாறிடுமோங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் உலக மக்கள்கிட்ட இருக்குது. இதையெல்லாம் பார்த்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன்டா ஈரானை டச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அலண்டு போயிருக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையேங்கிற கவலையில் அமெரிக்கா புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்மை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் வந்து இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகத்தை வந்து ஈரான் போட்டு தாக்கினதில் சுக்குநூறாக போச்சு. உடனே என்ன செய்திகள் வந்துச்சு? நெதன்யாகு வந்து ஆள் காலிங்கிற மாதிரியே செய்தி வந்துச்சு. 6 நாள் எந்த தகவலும் இல்லை. அப்புறம் தான் செய்தி வந்துச்சு அந்த குண்டு விழுகிற நேரம் தற்செயலாக அவர் எந்த வேறு பக்கம் போயிடுறதுனால தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து யுஎஸுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அதை ஒன்றுமே செய்ய முடியாது இவன்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்தப்ப அதையே 4 ஏவுகணையை விட்டு ஈரான் அடிச்சிருச்சு, அதை பாதிப்படைய வச்சிருச்சுங்கிறப்ப அமெரிக்காவுக்கு அஸ்தியில் ஜுரங்கன்றுச்சு. இன்னொரு பக்கம் எண்ணெயெல்லாம் போகக்கூடிய அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை வந்து பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்ன உடனே உலக நாடுகளை உற்றுப்போக்க நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ டிமாண்ட் வந்துருமே, என்ன பண்ணுறது? பெட்ரோல் ஆயில் டிமாண்ட் வந்தால் ஒன்றுமே செயல்பட முடியாது, விலைவாசி 4 மடங்கு விலையேறிடுமேங்கிற கவலை வந்து உலக நாடுகளுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து சரிப்பா அடிச்சிட்டோம் வா பேசிக்கலான்னு இப்போ நல்ல புள்ள மாதிரி கூப்பிட்டாலும் அதுக்கு ஈரான் தயாரில்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ ராசா, எங்கள் தலைவரை நீ வந்து எந்த வித காரணமும் இல்லாமல் நீ வந்து ஆளை காலி பண்ணியிருக்கிற, அதுக்கு நாங்கள் பழி தீர்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். நீ ஆரம்பித்தது தான், நீ முடிக்கிறது எங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி ஈரான் வந்து இன்றைக்கி வந்து தில்லா நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அமெரிக்கா ஈரானை பிடிக்கணும் அல்லது ஈரானை வந்து தன் வசப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த நாட்டுடைய மிகப்பெரிய சுப்ரீம் லீடராகவும் மத குரு தலைவருமாக இருந்த 37 வருஷங்களாக வந்து அதை சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு வந்து அதிகாரத்தை கையில் வச்சுருந்ததோடு மட்டும் இல்லாமல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28வது வம்சாவளி வாரிசாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி கொமானி அவர்களை எந்தவித காரணமும் இல்லாமல் அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறது அந்த ஈரான் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் கவலையும் உண்டாக்கியிருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இன்றைக்கி வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்குது. இப்படி போனால் இது என்ன ஆகும்? இந்த போர் வந்து இதோட முடியுமா, தொடருமா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 இஸ்லாமிய நாடுகளை வந்து துணைக்கு அழைச்சிக்கிட்டு ஒரு இஸ்லாமிய நாடையே தாக்கக்கூடிய அந்த தந்திர வேலையை வந்து அமெரிக்கா ஜெயிக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இஸ்ரேல் வந்து ரொம்ப நாளாகவே அந்த ஈரான் மேலே ஒரு பகை உணர்வு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது அந்த ஈரானை வந்து ஒரு தாக்கிடணுங்கிறதுல அமெரிக்காவும் ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாட்டை கபலீகரம் பண்ணணுன்னா அந்த நாட்டு மேலே, அந்த நாட்டு நிர்வாகத்து மேலே அல்லது அந்த நாட்டுடைய தலைவர் மேலே ஏதாவது ஒரு இல்லாத பொய்க்காரணங்களை சொல்லி அவர்கள் மேலே படையெடுப்பை நடத்தி அந்த நாட்டை குட்டிச்சவராக்கி அதனுடைய வளங்களை கைப்பற்றுறது அமெரிக்காவுக்கு வாடிக்கை. இது உலகமே ஏற்கனவே பார்த்துருக்குது. ஈராக் விஷயத்தில் சதாம் ஹுசேன் அவர்கள் வந்து ஈராக் அதிபராக இருக்கிறப்ப அந்த ஈராக்கில் வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது,
அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் ஆபத்து அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நாங்கள் அணு ஆயுதத்தை தேடுறோன்னு சொல்லி ஈராக்குக்குள்ளே நுழைஞ்சு என்ன தொலைவி பார்த்தோம் ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையிலையும் ஐயோ ஒன்றுமே இல்லை இருந்தாலும் இது விடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ பொருத்தமில்லாத சில காரணங்களை சொல்லி சத்தாம் ஹுசேன் அவர்கள் வந்து குற்றவாளியாக்கி அவரை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு போலியான அமெரிக்கா ஆதரவோடு உள்ள ஒரு நீதிமன்றத்தை ஏற்படுத்தி அது அமெரிக்காவோட ஐடியாவோட தீர்ப்பு சொல்லி அவருக்கு மரண தண்டனை வழங்கினது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அப்படியே அந்த சதாம் ஹுசேன் அவர்கள் இயற்கை எழுதிய பிறகு அந்த ஈராக்கில் அமெரிக்கா ஆதரவோடு அவங்க ஒரு ஆளை போட்டு ஆட்சியை பிடிச்சி ஈராக்குடைய எண்ணெய் வளங்களை எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஈரானில் ஏற்படுத்தணுன்ட்டு அது முயற்சி எடுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று, ஈரானில் இருக்கிற எண்ணெய் வளங்கள். 2வது, இந்த ஈரான் வந்து சீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. சீனா வந்து தன்னுடைய பெரும்பகுதி தேவைக்கான அந்த ஆயிலை வந்து இந்த ஈரான்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்குது. இன்னொன்று, அமெரிக்கா தன்னை வல்லரசு பெரிய நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப 40 வருடங்களுக்கு முன்னாடி சாதாரண வறுமையில் இருந்த சீனா இன்றைக்கி அமெரிக்காவை விட ஒருபடி உயர்ந்து நின்று பலசாலியாக காட்சி அளிக்கிறது அமெரிக்காவுக்கு பொறுக்கலை. இவ்வளவு பலமாக இருக்கிற இந்த சீனாவை நம்ம வந்து அடிக்கணும்னா அதுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஈரானை நட்பை துண்டித்து ஈரானை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவங்க திட்டம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஈரான் வந்து சீனாவுக்கு எண்ணெய் சப்ளை செய்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு உள்ள பண பரிமாற்றங்களுக்கு அமெரிக்காவுடைய யூஎஸ் டாலரை பயன்படுத்தாமல் வேறு நாணயத்தை பயன்படுத்தினது அமெரிக்காவுக்கு கோபம். இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி ஈரானை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுனால ஈரான் மேலே அமெரிக்கா என்ன ஒரு பழி போட்டுச்சு, ஈரான் வந்து அது தன் நாட்டு மக்களை வந்து கொடுமைப்படுத்துது, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உள்நாட்டு புரட்சியை ஏற்படுத்தி விட பார்த்துச்சு. அதை அந்த அரசாங்கம் சரி பண்ணிருச்சு. அடுத்து என்ன வழி, அந்த நாட்டில் வந்து அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அதை ஒரு பஞ்சாயத்துக்கு இழுத்துச்சு. இந்த பஞ்சாயத்துக்கு பேச்சுவார்த்தை வந்து ஓமனில் நடக்குது. அப்போ ஒரு பக்கம் பஞ்சாயத்தில் ஓமனில் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, 6 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு முறை ஈரானை மறுபடி தாக்குறதுக்கு திட்டம் போட்டாங்க அமெரிக்கா அந்த இஸ்ரேலுடைய முயற்சியோடு. அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு, ஐயோ இப்போ எங்கள்கிட்ட வந்து போரில் அடி வாங்கி ஆயுதமெல்லாம் காலியாக போச்சு, சில மாதங்கள் போட்டுன்னு சொன்னதுனால சரி 2026 ஜனவரியில் வச்சுக்கலான்னு திட்டம் போட்டாங்க. இப்போ 2026 ஜனவரியிலையும் போதுமான ஆயுதங்களை வந்து சேகரிக்க முடியாத ஒரு கால தாமதம் இருந்ததுனால இன்னொரு 1 மாதம் தள்ளி போடுங்கன்னு அவர் நெதன்யாகு சொன்னதுனால பிப்ரவரி வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ இந்த இழுத்துக்கிட்டு வந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இந்த இடைவெளியில் ஈரான்கிட்ட சண்டை வளர்க்க போகிறதுன்னு அது முடிவு பண்ணிருச்சு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி. அதுக்காக அந்த அமெரிக்கா வசம் இருந்த அந்த ஆப்ரஹாம் லிங்கனுங்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பலை அட்வான்ஸாக போய் ஈரானை நோக்கி நகர்த்தி விட்டுருச்சு அங்கே அடித்து தாக்குறதுக்கு. அந்த ஈரானை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகளான பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தார் இது போன்ற நாடுகளில் ஏற்கனவே இந்த அமெரிக்காவுக்கு வந்து இராணுவ தளங்கள் பேஸ் இருக்குது. இது எப்படி அங்கே பேஸ் வச்சிச்சு, உதாரணமாக ஈராக்கை அடிக்கிறப்ப குவைத்தில் பேஸ் வச்சிச்சு. என்ன சொல்லி பேசி வச்சிச்சு, நான் உனக்கு சப்போர்ட்டாக நின்றாதான் ஈராக்கு உன்னை தாக்க மாட்டான், அப்போ நீ என்ன பண்ணு, எங்களுக்கு ஒரு இடம் கொடு, பேஸ் கொடு, அங்கே நாங்கள் வந்து விமானத்தை இராணுவ தளம் அமைச்சுக்கிறோம், உனக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னோடனே குவைத்தை என்ன பண்ணுச்சு, சரி சாமி வந்து போட்டுக்கன்றுச்சு. அப்போ குவைத்தில் போய் இராணுவ தளம் போட்ட உடனே அங்கேருந்து ஈராக்கை அடிச்சிச்சு. இது மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகள்கிட்டையும் இந்த பஹ்ரைனு, அபுதாபி, துபாய், ரியாத்து, கத்தாரு இந்த மாதிரி நாடுகள்கிட்டையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக நிற்கிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் எண்ணெய் வணிகம் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு சில உதவிகள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அந்தந்த இஸ்லாமிய நாடுகளில் அமெரிக்கா வந்து பேஸ் இராணுவ தளத்தை உருவாக்கிருச்சு.
அந்த இராணுவ தளத்தை உருவாக்கின அமெரிக்கா என்ன பண்ணுது, அந்த இராணுவ தளத்திலேருந்து இந்த ஈரானுக்கு தாக்குதல் நடத்துது. அந்த நடத்துறதுக்கு பிளான் போட்டு என்ன பண்ணுது, எப்படி இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வந்து அனுப்பிச்சி வச்சுச்சோ அதே மாதிரி கடுமையான ஏவுகணைகளையும் போர் தளவாடங்களையும் இந்த அரபு நாடுகள்கிட்ட உள்ள இராணுவ தளங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருச்சு. இப்படியெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பஞ்சாயத்துக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிடுது. அப்போ பேச்சுவார்த்தையை கூப்பிட்றப்ப ஈரான் என்ன நினைக்குதுன்னா, வம்பெழுத்து பார்ப்போம். யார்கிட்ட? அமெரிக்கா நினைக்கிது ஈரான்கிட்ட வம்பெழுத்து பார்ப்போம், அது சரியில்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்தால் ஒத்துவலைன்னு சொல்லிட்டு போர் நடத்துவோம். அப்போ அந்த நேரம் நம்ம வந்து தாக்குதலுக்கு ஆயுதங்களை கொண்டு போக முடியாங்கிறக்க முன்கூட்டியே கப்பல்களையும் ஆயுதங்களையும் ரெடி பண்ணிச்சு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது? ஓமனில் நடக்குது. அந்த ஓமனில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் 3 கட்ட பேச்சுவார்த்தையில் அந்த ஈரான் வந்து எதிர்த்தும் பேசலை, மறுத்தும் பேசலை, உடன்பாடு இல்லாமையும் பேசலை. என்னையா உனக்கு எங்கள்கிட்ட அணு உலை இருக்குங்கிற? அணு ஆயுதம் இல்லை எங்கள்கிட்ட ராசா, ஏற்கனவே இல்லை, இப்பவும் இல்லை, நாளைக்கு நாங்கள் செய்யலை, வேற என்ன விடு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா பொசுக்குன்னு இப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து கவலை. ஏன்னா அமெரிக்கா என்ன நினச்சிச்சு, ஈரான் ஒத்துக்காது, அதை வச்சு சண்டை வளர்ப்போன்னு நினச்சிச்சு. இது பொசுக்குன்னு ஈரான் ஒத்துக்கிட்டது அதுக்கு பெரிய கவலையை உண்டாக்கிருச்சு. இதை வந்து அந்த ஓமனுடைய மினிஸ்டர் பதுர் அல் புசைரி அவரே சொல்கிறாரு, பேச்சுவார்த்தை 3 கட்டம் நடத்தினோம், அந்த 3வது கட்டத்திலேயே அது என்ன சொல்லிடுச்சு, ஈரான் வந்து நாங்கள் வந்து அதாவது அணு ஆயுதங்களை தயாரிக்கலை, இனியும் தயாரிக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இந்த நாடு வந்து அமெரிக்கா தாக்குச்சுன்னு தெரியல என்ற கேள்வியை அந்த ஓமன் மினிஸ்டர் வந்து ஓப்பனாகவே பதுர் அல் புசைரி தெரிவிக்கிறாரு. இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப என்னடா அது சண்டைக்கு வருவான்னு பார்த்தா அவன் சமாதானத்துக்கு வரானே, சமாதானம் ஆயிடக்கூடாது, எப்படியாவது தாக்கணுமேன்று முடிவெடுத்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, பேச்சுவார்த்தை முடிவெடுறதுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே ஈரானை தாக்குறதுக்கு ஆளை விட்டு அடிக்கிறாரு. இப்படி இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அமெரிக்கா பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்கணும், வாங்கலை. அதிகார மையங்களை கூட்டி ஆலோசனை நடத்தியிருக்கணும், செய்யலை. தன்னிச்சையாக அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு உத்தரவு போட்டு, ஏன்னா இவர் நோக்கம் என்னென்னா எப்படியாவது ஈரான்கிட்ட சண்டை போடணும். சண்டை போடுறதுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், பிளான் பண்ணி ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு போய் நிறுத்திட்டார். அந்த மத்திய கிழக்கில் உள்ள அந்த இஸ்லாமிய நாடுகளில் உள்ள படைத்தளங்கள்லாம் கொண்டு போய் இராணுவ தளவாடங்கள் ஸ்டாக் வச்சுட்டாரு. டக்கு போன்னு அடித்து முடிச்சிடலாம். அமெரிக்கா 13,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சாக போகிறது அமெரிக்கா இராணுவ வீரர்கள் போனால் கொஞ்சம் பேர் போயிட்டு போகிறான். நம்ம நண்பனாக இருக்கிற இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேல் அதிபரை வச்சு இப்படி அடித்து தள்ளிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இராணுவத்தில் வியாபாரம் பாட்டுக்கு வியாபாரமும் நடக்கும், ஒரு நாடு நம்மள்கிட்ட கிடச்சிரும். அந்த நாட்டு தலைவரை போட்டு தள்ளிட்டோம்னா ஈரானில் மக்கள் சோர்ந்து போயிட்டுருவாங்க, நம்ம போய்ட்டு அங்கே ஒரு ஆளை போட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் ஈராக்க மாதிரி நினச்சிக்கிட்டு 10-20 நாளாக வாட்ச் பண்ணி அந்த சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கொமானியோடைய நடவடிக்கையெல்லாம் கவனித்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த தலைவருடைய சட்ட பட்டனில் கூட ஜிபிஆர்எஸ் கருவி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அவருக்கு காவலுக்கு போகுதுங்கள்ல வாகனம், அதில் கூட இந்த அமெரிக்கா வந்து உளவுத்துறை ஆளை உள்ளே வச்சு ஒரு ஏதாச்சும் கேமரா வச்சுருந்துருக்கலாம். துல்லியமாக அவருடைய நடமாட்டங்களெல்லாம் கண்காணித்து இந்த ரம்லான் மாதத்தில் அவரும் அவருடைய முக்கியமான உயர் அதிகாரிகளும் இருக்கிற இடத்த கரெக்டாக குறி வச்சு 30 குண்டுகளுக்கு மேலே போட்டு தாக்கி அவரை வந்து உயிரிழக்க செஞ்சுருக்குது இந்த அயோக்கியத்தனமான அமெரிக்காவுடைய செயல் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளை கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. காரணம் வந்து இந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து இந்த புனித ரமலான் மாதத்தில் தனக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்படும்னு அவர் நினைக்கல. அதே சமயம் அவர் பயந்து ஓடி ஒளியவும் இல்லை. அவரை சார்ந்த அந்த மற்ற அதிகாரிகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது,
நீங்கள் வாங்க, உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிய வச்சிடுறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னப்போ அதுக்கு அந்த உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, என் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மக்களையும் நீங்கள் அதே மாதிரி பாதுகாப்பாக ஒளிய வைக்க முடியும்னா நானும் வர்றேன், என் நாட்டு மக்களை விட்டுட்டு நான் மட்டும் வர முடியாதுன்னு சொல்லி நாட்டு மக்களோடு நின்றுருக்காரு அயத்துல்லா அலி கொமானி அவர்கள். அந்த முதல் நாள் வரைக்கும் இமாமாவை நின்று தராவி தொழுகையை நடத்தியிருக்காரு. இவர் ஒரு பெரிய ஞானி, 4 வயசில் முழு குரானையும் மனனம் செய்து ஹாவில் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலகமே போற்றக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28வது வாரிசாக இவர் இருக்கிறார். அதுக்கு ஆதாரபூர்வமான வரிசை இருக்குது. அப்படிப்பட்ட இவர் ஒரு ஞானம் சொல்லியிருக்காரு, ஒரு வேளை எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தயங்கக்கூடாது, அடுத்த கட்டத்தில் உடனடியாக பொறுப்பேற்கிறதுக்கு நான் 4 பேர்களை நியமிக்கிறேன், எனக்கு அடுத்த இவர் போயிட்டால் இவருக்கு அடுத்த இவர் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி 4 தலைவர்களே அவர் நியமனம் பண்ணியிருக்காரு. இது இந்த அமெரிக்கா பயல்களுக்கு தெரியலை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, இவரை தாக்கிட்டோம்னா அப்படி எல்லாமே அப்படி சோர்ந்து உட்காந்துருவாங்கன்னு நினச்சிருக்காங்க. அலி கொமேனி அவர்கள் இயற்கை எய்திய 4வது மணி நேரத்தில் திடீர்னு தற்காலிக தலைமை ஒரு ஆளுக்கு பொறுப்பு போட்டு எதுக்கு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானு சரியான பதிலடி, சாட்டையடி, துடிக்க வச்சுட்டாங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவையும். அப்போ தான் அமெரிக்கா பார்த்துச்சு, ஆஹா அடித்து அழுது புலம்பிக்கிட்டு இருப்பான்னு நினச்சானா எதிர்த்து தாக்குறான், இந்த போடு போகிறானே என்னடா பண்ணுறதுன்னு அப்போ தான் யோசனை பண்ணுறாங்க. அப்போ எப்படி அடித்தாங்கன்னா சாதாரண அடிலாம் அடிக்கலை, இந்த ஈரானில் இருந்துக்கிட்டு நேரடியாக அமெரிக்காவை அடிக்க முடியாது, ஏன்னா 13,000 கிலோமீட்டரில் இருக்கிறான். இந்த ஈரான்கிட்ட ஏகப்பட்ட ட்ரோன்கள் இருந்திருக்குது, மிசைல்கள் இருந்திருக்குது, இதெல்லாம் 2000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு சக்தி உள்ளதாக இருந்திருக்குது. அந்த சாகில் 126, 136, 149 10 வேரியண்ட்டில் ட்ரோன்கள் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலிஸ்டிக் மிசைல், சூப்பர்சோனிக் மிசைல், குரூஸ் மிசைல்னு சொல்லி எல்லா வகையான மிசைல்களையும் ஆயிரக்கணக்கில் ஸ்டாக் வச்சுருந்துருக்கு ஈரான். இது அமெரிக்காவுக்கு தெரியலை, இந்த இஸ்ரேலுக்கும் தெரியலை. நெதன்யாகு ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. நீ இப்படியா நினைக்கிறா, உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லி எடுத்தவுடனே 4வது மணி நேரம் போடல இஸ்ரேல் கத்தி கலங்கிருச்சு. இஸ்ரேலில் நெதன்யாகுடைய அந்த தலைமை அலுவலகத்தை துவம்சம் பண்ணி க்ளோஸ் பண்ணிருச்சு ஈரான். உடனே என்ன அறிவிப்பு வந்துச்சு, ஈரானில் நெதன்யாகு காலி ஆகிட்டார், உசுரோடு இருக்காரா இல்லையான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 நாள் சத்தமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே கிடக்கிறாருன்னு நினச்சாங்க. யதார்த்தமாக என்ன நடந்திருக்கு, அந்த தாக்குதலுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் இந்த நெதன்யாகுடைய நல்ல நேரம் ஏதோ அப்படி வெளியே போயிருக்காரு, அடுத்த நிமிஷம் குண்டு விழுந்திருக்கு. இப்போ அவருக்கு என்ன பயங்கன்றுச்சு, இப்படி நம்மளை போட்டு தாக்குறாங்களேன்னு. இப்போ இஸ்ரேலுடைய அலுவலகத்தை மட்டும் தாக்கலை, அந்த இஸ்ரேலுடைய ஆளுமைக்கு உண்டான இராணுவ தளங்கள், முக்கியமான நிர்வாக தளங்களெல்லாம் அடித்து நொறுக்கின உடனே இஸ்ரேல் மக்கள் கதிகலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவிலியன்களை அடிக்காமல் அரசு தரப்புகளையாக அடிச்சிருக்கிறாங்க. இதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் அது கூட விட்டு வைக்கலை, இராணுவ தளம் கொடுத்தாங்கல்ல, இந்த பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தார், இந்த நாட்டிலெல்லாம் இருக்குது பார்த்தியெல்லாம் இராணுவ தளங்கம், பேஸ், அந்த பேஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பக்கத்தில் தானே இருக்குது. போட்டில் எல்லாம் கத்தி கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு துபாய் இருக்குது பார்த்தீங்களா, துபாயில் ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருக்குது. என்ன கட்டடம், பூர்ஜ் கலீஃபா. அந்த பூர்ஜ் கலீஃபாவுக்கு பக்கத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல், அமெரிக்கா ஹோட்டல் இருக்குது. ஈரான்லேருந்து போடுறான் ஒரு போர்டு, அந்த 7 ஸ்டார் மேலே விட்டி விழுகுது. அப்போ பயங்கன்றுச்சு துபாய்க்கு, ஐயோ பக்கத்தில் நம்ம பூர்ஜ் கலீஃபா இருக்கேன்னு. அப்போ தான் ஈரான்லேருந்து என்ன அறிவிப்பு வருது, நாங்கள் இஸ்லாமிய நாடுகளை அடிக்கலை, உங்களுடைய மக்களையும் அடிக்கலை, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துருக்கீல்ல நீங்கள், அந்த இடத்துல நிற்கிறான் பார்த்தீங்களா அமெரிக்க சோல்ஜர், அவங்களையும்
அவனுடைய தளவாடங்களையும் தான் நாங்கள் அழிக்கிறோம். இஸ்லாமிய நாடு எங்களுக்கு எதிரி இல்லை. அதனால தான் அந்த 7 ஸ்டார் ஹோட்டல் அமெரிக்கா ஹோட்டலை அடித்தோம், பூர்ஜ் கலிஃபாவை கை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உள்நோக்கம் என்ன, நாங்கள் நினச்சா அதையும் அடிப்போம் ஆனால் அடிக்கலை அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த ஈரான் கொடுத்த உடனே நடுநடுங்கிருச்சு அமெரிக்கா உள்பட இந்த அரபு நாடுகள். இப்போ தான் அரபு நாடுலாம் யோசனை பண்ணுது, ஆகா நம்ம கையை கொடுத்தே நம்ம கண்ணை குத்த வச்சிருச்சு அமெரிக்கா. ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு, இந்த தளம் பேஸ் கொடுத்துருக்கிற பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தார் இதெல்லாம் இஸ்லாமிய நாடு. நம்மளை கொண்டே நம்மளால் அடிக்க வச்சுட்டானே இந்த ட்ரம்புங்கிறத இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிந்திச்சும் பயன் இல்லை, ஏன்னா உச்சக்கட்ட வார்த்தையான். இப்படி ஒரு கொதிநிலையான சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுது இந்த ஈரான், அந்த ஒரு ஜலசந்தியை என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. அது என்ன ஜலசந்தி, இந்த உலகத்தில் எண்ணெயை தயார் பண்ணி அடுத்த நாடுகளுக்கு சப்ளை செய்கிறது பூரா கடல் வழி மார்க்கமாக தான் கப்பல் போகணும். அப்போ அந்த எல்லா கப்பல்களும் வந்து ஹார்முல் ஜலசந்திங்கிற ஒரு ஜலசந்தி கடல் வழியாக தான் போகணும். அது எப்படி இருக்குன்னா ஒரு வி சேஃப் மாதிரி இருக்குது. ஒரு 25-30 மைல் அகலம் உள்ளதில் 2-3 மைல் தான் ஆழமான பகுதி, அதுக்குள்ளே போய் தான் போயாகணும். அப்படி போகிற அந்த பகுதி வந்து ஈரானுடைய பகுதியாக இருக்குது, ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ ஈரான் என்ன சொல்லிருச்சு, அடி கொடுக்குது பாட்டு அடி கொடுக்குது, இஸ்ரேலை தோஸ்தம் பண்ணிருச்சு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த ஜலசந்தி வழியாக எவனாச்சும் கப்பலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா போட்டு தள்ளினா வரக்கூடாதுன்னுச்சு. இப்பெல்லாம் பயந்துக்கிட்டு அவன் அங்கங்கே நிற்கிறான். இப்போ எண்ணெய் சப்ளை எங்கேயுமே கிடையாது. இப்போ எண்ணெய் சப்ளை இல்லைன்னா என்ன ஆகும், பெட்ரோல் டீசலுடைய விலை எங்கேயோ போயிடும், உலக நாடுகள்லாம் தவிக்குது, இந்தியா உள்பட. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வச்சுட்டு அடி நொறுக்கிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ பார்க்குறாரு ட்ரம்ப்பு, ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவருடைய பலம் தெரியாமல் மோதிட்டோன்ட்டு சரி வா பேச்சுவார்த்தைக்கு வா பேசுவாங்கிறப்ப, உன் பேச்சுவார்த்தையை பற்றி எங்களுக்கு தெரியுமேப்பா, ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், நீ சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டோம், போர் வேணாம் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக வர்றப்ப இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ ஆள் விட்டு அடித்து எங்கள் தலைவரில் வந்து காலி பண்ணிவிட்டு இப்போ வான்னு சொன்னால் வருவோமா, நீ ஆரம்பிச்சிருக்க, நாங்கள் நினச்சா தான் முடிக்க முடியும், இனிமேல் எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றை விடுறதில்ல, போர் தொடரும்னு சொல்லி தைரியமாக சிங்கம் மாதிரி என்ன பண்ணுறாங்க, வீறு கொண்டு எழுந்துருச்சு ஈரான்னு சொல்கிறாங்க. இப்போ அலறிக்கிட்டு நிற்கிது இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும். இப்படி அலறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்க போகுதுன்றே சொல்ல முடியலை. காரணம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஆயுதங்களும் பலமும், அதோட அவங்கள்ட்ட வந்து ஒரு உறுதியும் இருக்குது. அந்த ஈரானுடைய மிலிட்ரி அப்படின்னா மரணத்தை வந்து பயப்பட மாட்டாங்க. இப்போ இயற்கை இது அந்த உச்சபட்ச தலைவர் இருக்காருங்கள, அவர் கூட என்ன பண்ணியிருக்காரு, ஓடி ஒளியலை. காரணம் வந்து அவருடைய அந்த இறப்பை அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் மறுமை வாழ்க்கையை ஆரம்பம்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. தன் நாட்டுக்காகவும் இறையாண்மையை காப்பாற்றுறதுக்காகவும் தியாகத்தோடு அவங்க இறங்குறத அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாதுனால அந்த ஈரானிய வீரர்களும் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முழு அரசுக்கு ஒத்துழைப்போடு நிற்கிற இந்த காட்சியை பார்த்துட்டு இஸ்ரேல் கதிகலங்குது, அமெரிக்கா கதிகலங்குது. ஒருவேளை இதோடு சேர்ந்து இந்த ஈரானோடு சேர்ந்து சொன்ன மாதிரி இந்த கிம் ஜாங் உன், ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் சேர்ந்துட்டா சொல்ல முடியாது, அந்த இஸ்ரேலில் ஒரு குண்டு போட்டால் நான் காலி பண்ணிடுவேன்னு அந்த உன் சொல்லியிருக்காராம். அப்போ இஸ்ரேலே காணாமல் போயிடும். அமெரிக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும், 13,000 கிலோமீட்டர் அடிக்கிறது தான் அவன்கிட்ட இருக்கும். இப்போ கதிகலங்கி போயிருக்கிற சூழ்நிலையில் இந்த ரொம்ப திமிரா சொன்னாங்கள்ல, எங்கள்கிட்ட வந்து ஒரு கப்பல் இருக்குது ஆப்ரஹாம் லிங்கன், அது ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னாங்கள்ல, அது உண்மைதான், பிரம்மாண்டமான கப்பல். அந்த கப்பலில் வந்து கிட்டத்தட்ட 60-65 விமானங்கள் நிற்கும். அந்த கப்பலை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு 7-8 கப்பல் சுற்றிக்கிட்டே இருக்கும். 5,000 பணியாளர்கள் அந்த கப்பலில் இருப்பாங்க. அதை கொஞ்சம் கூட எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப ஆணவத்தோடு இருந்த அந்த கப்பலில் 4 ஏவுகணையில் நங்குன்னு போட்டு மண்டையில் கொட்டு வச்ச மாதிரி போட்ட உடனே கதி கலங்கிருச்சு அமெரிக்கா. எப்படி போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அது திணறி இருக்குது. அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது, அதோடைய அமைப்பு அப்படி. ஆனால் ஓடுபாதையை நாசம் பண்ணிருச்சு, நெருப்பிடிக்க வச்சிருச்சு. அப்போ உள்ளே இருக்கிற அந்த விமானங்கள்லாம் அதை விட்டு கிளம்பவும் முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்குது.
இப்போ இன்றைய நிலவரப்படி அந்த கப்பல் எங்கேப்பா காணான்னு தேடுறாங்க. இப்போ அமெரிக்கா ஏதோ ஒரு மறைமுகமான இடத்துக்கு அந்த கப்பலை செலுத்திட்டு போய்ட்டு அங்கே ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற அமெரிக்காவுக்கு ஒரு சில நாடுகள் ஆதரவு கரம் கொடுக்க வந்தாங்கன்னா, இந்த ஈரானுக்கு ஆதரவு கரம் கொடுக்க ரஷ்யா, அந்த கிங் ஜாங் உன், சீனா போன்ற நாடுகள்லாம் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? மூன்றாவது உலகப் போராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடாதுங்கிறதுல உலக நாடுகள் பலவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா என்ன பண்ணியிருக்கணும்? இதில் நடுநிலை வசிச்சிருக்கணும். ஈரான் விஷயத்தில் பிரதமர் மோடி மௌனம் என்கிறது போர் விவகாரத்தில் இந்தியாவில் நடுநிலை என்பதை மறந்து இஸ்ரேல் அமெரிக்கா சார்பை மோடி எடுத்துட்டாருன்னு சொல்லி காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவங்களும் பலரும் அதை மோடி அவர்களை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. சோனியா காந்தி அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை சொல்கிறாங்க, ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்குது. அந்த நாட்டுடைய உயர்மட்ட தலைவர் அவர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் அது உயிர் பலி வாங்கியிருக்குது. இதனை மோடி கண்டிச்சிருக்கணுமா கூடாதா? காரணம், ஈரான் நமக்கு நீண்ட பல வருடங்களாக நட்பு இருந்த நாடு. அப்படி கண்டிக்கிறதை விட்டுட்டு அந்த அடிபட்ட ஈரான் அதுக்கு பதிலாக அடிச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த இஸ்லாமிய பேஸ் தளங்கள் உள்ள நாடுகளை, இந்த குவைத்து, கத்தாரு, துபாய், அதை அடித்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த மோடி. இது என்ன நியாயம்? அது பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு பாதிப்பு கொடுத்தவனை பாராட்டி பேசுகிற மோடியோட நிலைமை சரிதானாங்கிற விமர்சனத்தை இன்றைக்கி அந்த சோனியா காந்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தவறானது. இந்தியா மேலே இருக்கிற மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த ஜலசந்தி இந்த வழியாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக என்ன தடைப்பட்டால் இந்தியாவிலையும் என்ன ஒன்றும் எரிபொருளுடைய விலைவாசி எங்கேயோ போயிடும். இது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நடக்கிற இந்த மோடி அவர்கள் இந்த போர் துவங்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிட்டு அந்த இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் அவரை கட்டி தழுவி ரொம்ப நட்பை பரிமாறி இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவருக்கு ஒரு நெதன்யாகு ஒரு பரிசு கொடுத்து பட்டம் கொடுத்துருக்காரு மோடி அவர்களுக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்தியா எனக்கு தாய்நாடு, இது இஸ்ரேல் எனக்கு தந்தை நாடுங்கிறாரு. இதை பார்த்துட்டு உலகமே ரொம்ப வேதனைப்பட்டு பலரும் சொல்கிறாங்க, இது என்னங்க இது? நெதன்யாகு பண்ணிடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. எந்த காலத்திலையும் போர் சூழலாக வச்சு பொதுமக்களை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் யூத வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு மத ரீதியான ஆதரவு கொடுக்குறாரு ட்ரம்ப்பு. அவரோட சேர்ந்துட்டார் மோடி. இப்போ நெதன்யாகு, ட்ரம்ப், மோடி ஒரே வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு பல அரசியல் நோக்கங்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே நிலை நீடிச்சா என்ன ஆகும்? இந்த போர் பதஷ்டம் குறையுமா இல்லை இன்னும் அதிகரிக்குமா? அப்படி அதிகரிக்கிறப்ப மக்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? பொருளாதார சூழ்நிலை என்ன ஆகும்? அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான கேள்விகள் இருக்குது. பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உலகத்தில் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல், யார் பக்கமும் சார்பு இல்லாமல், நடுநிலையாக உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் 4 சுவருக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.